நான் இங்கே பேசுறதுக்காக நான் வரல, கவி பேரரசோட பேச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் அவர் பேச, அவருடைய பேச்சு, அவர் உரையாடலை, அவரது கவிதையை நேர கேட்கறதே பெருமையான விஷயம். அந்த அந்த பெருமை தேர்தல் நான் வந்திருக்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து, இது வெறும் பேர் இல்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவி பேரரசர் வந்து தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்த நாளிலோ, கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாளும் கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம்பெற்ற டூயட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா, இப்போ அண்ணாமலையில் வந்தேன்டா பால்காரன், பாட்ஷா ஆட்டோக்காரன், இது மாதிரி நிறைய பாடையப்பா, இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது. பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட அந்த திரையோட போய்விடாது, அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து, அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவி பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கருத்துக்கள், பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோளாகும், இந்த மாதிரி நிறைய வரிகள். ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே, முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் சாங். இது நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி, அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை, நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவி பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடா. திருப்பதி வந்தா திருப்போம், தீப்பொறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு எழுத தூண்டியது கவி பேரரசு. நான் வந்து அவர்கிட்ட காப்பி அடிச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி சார் கேட்டுறாதீங்க, இது ஒரு இதை தப்பா போயிருக்காங்க, டக்குன்னு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க. இப்போ அது வேற ரொம்ப இருக்கு, உசாராக பேச வேண்டியிருக்கு. பாடல் ஒரு இசையமைப்பாளரின்
டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகளை நிரப்புவாருங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் ஒரு டியூன்லையும் ஒரு கவிஞனா கவிதைகளை நிரப்புவார். நிறைய வரிகளை சொன்னார் அரவிந்தராஜ் சார். அத்தனை வரிகளும் பாடலா சார்? கவிதை, அத்தனை வரும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமல்ஹாசன் அதில் பார்வையற்றவர். அந்த கேரக்டருக்கு உள்ள புகுந்து ஒரு பார்வையற்றனோட சிச்சுவேஷன் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முல்லை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீரில் நிற்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டிய இருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவிப்பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனால தான் அவர் கவி பேரரசு, நான் வெறும் பேரரசு. பனை, விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டாரு, இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன். அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும், இப்போ இங்கேருந்து திருச்சி போகிறோம், தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன், போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி காப்பி. வரும்போது அப்படி தான், கும்பகோணம் டிகிரி காப்பி. சென்னைக்குள்ள நிறைய இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் காணோம். இப்போ என்ன இருக்குது? கருப்பட்டி காப்பி. அங்கே தமிழ் வச்சிருச்சு. கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பின்னு எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க, கருப்பட்டியில் பல வகை போடுறாங்க. அப்போ இன்னைக்கு பூரா இன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கு. அதை மேலும் பிரபலப்படுத்தணும். ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமராஜா வந்திருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். பனை எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க. சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு. பதநீர்லாம் இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்குது. பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வீட்டு வாசல்லையும் பதநீர் விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான். அந்த பனை உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் பாருங்க, அதுக்கு நிகர் உள்ள எந்த பணமும் இல்லைங்க. அந்த நுங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், என்னெல்லாம் போகலாம். அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்சுங்கள காலகட்டம், அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம். அதுதான் வண்டி. அந்த வண்டி ஓட்டுற போது இன்னைக்கு எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பனைமரம், இந்த இளவட்ட கல்லும்பாங்க ஊரில், அது ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிலர் தூக்குவாங்க. முதல் முறையில் சிவாஜி தூக்குறதை பார்த்துருப்போம். ஆனால் கிராமங்களில் பனைமரம் ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும், அது ஒரு பெருமையாக இருக்கும். பனைமரம் அது வேறு. நான்லாம் ஏறியிருக்கேன், நெஞ்சை வச்சு ஏறுறது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டதும்பாங்க. பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும், அதுதான் முழுசாக ஏறணும். ஏறி உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும். நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன். ஹைட்டு அப்படியே அடுத்து கீழே பார்க்குறேன், பனைமரம் ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு. ஆனால் தெரியாதனமா ஏறிட்டோமோ அப்படின்னு மயக்கம் வர வருது. அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன், கீழேயே பார்க்கக்கூடாது, நுங்கு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன். ஏன்னா அவ்வளோ பனைமரம் ஏறுறதே அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது. அப்புறம் இன்னொரு இந்த பனை ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்குப்பா. கவிப்பேரரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய இருந்தாங்க.
ஒரு அதிசயமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பண ஓலை தான். இந்த பண ஓலையில் செய்த வீடு மேலே மண் சுவரில் பண ஓலை இருக்கும். பண ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தா அந்த பண ஓலை வந்து குளிர்ச்சி தரும், வெக்க இருக்காது, வேர்க்காது. இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நுந்து சுண்ணாம போயிடுது. ஏசிலாம் இன்னைக்கு மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி பண ஓலை. சரி, ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்கு. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே? அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கை மட்டும்தான் தரும். பண ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது உலக அதிசயத்தானே. அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனைமரம். பாடல் கவிப்பேரசு இந்த பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும் பகிர்ந்துச்சு. பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாத ஐயர் எதை பதிவிச்சிருப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறளும் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பண ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடைய உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்க எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணம் வழி யாரு அளிப்பீங்க? அது தமிழ். யாது நீங்க திருவள்ளுவர் கடலை மாத்தலாம், அவர் கையில் இருக்க பண ஒளியை மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர். இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பண ஒளியை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்றும் எங்கள் தமிழுக்கு இருக்கு. இவ்வளவு சிறப்பு, இது எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரசு பாடல்களிலிருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு. அது வந்து பொறுமையா சொற்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நான் பேசுனதெல்லாம் அதோட நான் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு, அந்த பொறுமை இருக்காருல்ல, அவர் பொறுமை பேரரசு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.